காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் நினைவு குறிப்புகள் பிலாங்கிங் அ ஜேர்னி ஆஃப் லவ் என்ற பெயரில் நவம்பர் 10, 2026 அன்று வெளியாக உள்ளது. இதில் அவர் தனது வாழ்க்கையில் ஏற்பட்ட காதல், இழப்பு, அரசியலுக்குள் நுழைந்த சூழ்நிலை மற்றும் பிரதமர் பதவியை ஏற்க மறுத்த தீர்மானம் ஆகியவற்றை வெளிப்படையாக பதிவு செய்துள்ளார். இது அவரது தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் அரசியல் பயணத்தை ஒருங்கிணைக்கும் முக்கியமான ஆவணமாக கருதப்படுகிறது. சோனியா காந்தி இத்தாலியில் பிறந்து கேம்பிரிட்ஜில் கல்வி பயின்றபோது ராஜீவ் காந்தியை சந்தித்தார். பின்னர் அவர் நேரு காந்தி குடும்பத்தில் இணைந்தார். 1984ஆம் ஆண்டு இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டதும் 1991இல் ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டதும் அவரது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. இந்த இழப்புகள்தான் அவரை அரசியலுக்குள் தள்ளியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நினைவு குறிப்பில் தனது தனிப்பட்ட வாழ்க்கையை வெளிப்படுத்துவது எளிதல்ல என்று சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். என் வாழ்க்கையை பற்றி எழுதுவது எனக்கு எளிதாக இல்லை. நான் எப்போதும் உள்ளுக்குள் வைத்திருந்த அனுபவங்களையும் உணர்வுகளையும் பகிர வேண்டியிருந்தது என்று அவர் கூறியுள்ளார். அதே சமயம் தனது வாழ்க்கை முழுவதும் காதலும் நம்பிக்கையும் பின்னி பிணைந்திருப்பதை அவர் வலியுறுத்துகிறார். இந்த நூலில் சிறிய நகரான இத்தாலியில் தனது குழந்தை பருவம், இந்தியாவில் ராஜீவ் காந்தியின் மனைவியாகவும் இந்திரா காந்தியின் மருமகளாகவும் வாழ்ந்த அனுபவங்கள், அரசியலில் நீண்டகாலம் காங்கிரஸ் தலைவராக இருந்த காலம் ஆகியவை விரிவாக இடம்பெறுகின்றன. குறிப்பாக பிரதமர் பதவியை ஏற்க மறுத்த தனது தீர்மானம் பற்றியும் அவர் வெளிப்படையாக எழுதியுள்ளார். சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியின் நீண்டகால தலைவராக இருந்தவர். 2014இல் அவரது கட்சி ஆட்சியை இழந்தது. தனது நினைவு குறிப்புகள் மூலம் குடும்பத்தின் மனிதத்தன்மையையும் அரசியல் மாற்றங்களையும் 6 தசாப்தங்களாக இந்தியாவில் கண்ட சமூக அரசியல் மாற்றங்களையும் வாசகர்களுக்கு வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நூல் இந்திய அரசியலில் சோனியா காந்தியின் பங்கு, அவரது தனிப்பட்ட தியாகங்கள் மற்றும் பிரதமர் பதவியை ஏற்க மறுத்த அரசியல் தீர்மானம் ஆகியவற்றை வெளிப்படுத்துவதால் வரலாற்று மற்றும் அரசியல் புரிதலுக்கான முக்கிய ஆவணமாக அமையும்.